ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? லஞ்சு சாப்பிட்டுட்டீங்களா? இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சு? நல்லா போச்சுதா? இன்னைக்கு நான் வீடியோவில் எதுக்காக வந்திருக்கேன்னா, நமக்கு சேனலுக்கு நெய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம சேனலுக்கு நெய் மாற்றணும், 500 சப்ஸ்கிரைபர் வந்ததும் நெய் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஊரில் இருந்ததுனால டைம் கிடைக்கவே இல்லை. நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லேட் ஆகிட்டே இருந்தது. இன்னொன்று என்னன்னா நான் இந்த சேனல் ஆரம்பித்தது மஸ்கட்ல இருந்து தான் ஆரம்பித்தேன். அதனால ஒரு சின்ன சென்டிமெண்ட் என்னன்னா மஸ்கட்ல நம்ம நெய்மே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் இருந்தது. அதனாலதான் நான் இப்போ இங்க மஸ்கட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலுக்கு நெய்மை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வீடியோல வந்திருக்கேன். நமக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, எனக்கு சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு நல்ல நேமை எனக்கு செலக்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. பட் 1-2 பேர் தான் அதில் நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சேனலுக்கு இப்படி ஒரு நேம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அல்லது இவங்களுக்கு சேனலுக்கு நம்ம எதுக்கு நேம் வைக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்களா என்னன்னு தெரியல. எனிவே நமக்கு சேனலுக்கு நேம் வைக்கணும், நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறதுனால ஒருத்தங்க அதை நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன நம்ம சேனலுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணதை இன்னொருத்தவங்க லைக் பண்ணியிருந்தாங்க. வேற யாருமே நேம் நமக்கு சொல்லலை. அதனால நம்ம அந்த நெய்மே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு நாங்க இன்னைக்கு நெய்ம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு சேனலுக்கு ஒரு சூப்பரா ஒரு நேம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இனிமேல் இதுதான் நம்ம சேனல் நேம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க என்ன நேம்னு பாருங்களேன், தெரியுதா? நேம் என்னன்னா கேஜே குக்கிங் அண்ட் பிளாக். நம்ம சேனல் நேம் பாத்தீங்கன்னா கேஜே குக்கிங் அண்ட் பிளாக். பாத்தீங்களா? இதுதான் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரக்கூடிய நேம் என்னன்னா கேஜே குக்கிங் அண்ட் பிளாக். இந்த நேம் தந்தவங்க நேமே நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க இருக்குது. இவங்க தான் இந்த நேமை செலக்ட் பண்ணது. ஜெய்சா ஜே சோனா இவங்க தான் நம்ம சேனலுக்கு நேம் தந்திருந்தாங்க. அந்த நேமே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ரிக்வஸ்ட் பண்றதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு அந்த நேமை சூஸ் பண்ணி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இவ்வளவு நாள் வந்திருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ஹாப்பி தான். நம்ம சேனல்ல நான் போடுற குக்கிங் அண்ட் விளாக் எல்லாம் நீங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் போடுற குக்கிங் விளாகையும் நீங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா இந்த சேனல் போவே செய்யாது. ஆனா இப்ப கொஞ்சம் என்னது கொஞ்சம் லோல தான் இருக்குது வியூஸ் எல்லாம். சோ நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு சேனல்ல கண்டிப்பா பாருங்க. நீங்க பாக்குறது மாத்திரம் இல்ல, நீங்க லைக் பண்ணீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, அது நிறைய பேருக்கு சென்ட் ஆகும். அப்போ நிறைய பேர் எனக்கு சேனலை பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு சேனல் கண்டிப்பா க்ரோ ஆகும். அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம ஆரம்பிச்சாச்சு, இனிமேல் நம்ம சோர்ந்து போக கூடாது, முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளுமே வீடியோ போட்டுட்டே இருக்கேன். வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். குக்கிங் பண்ணும்போது நம்ம நாளைக்கு என்ன குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும். அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகணும். அப்படி நிறைய அதுல ஒர்க் இருக்குது. அதுவும் ஈஸி ஒன்றும் கிடையாது. ஆனா பாக்குற நமக்கு யூடியூப் ஈஸி போலதான் நமக்கு தெரியும். ஆனா கிடையவே கிடையாது. அதை பண்றவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன
சின்ன யூடியூபர்ஸுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே ஒவ்வொரு எய்மோட தான் இந்த யூடியூப் வந்து கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க. நானும் வந்து வீட்டுல வந்து எனக்கு டைம் பாஸ் ஆகல அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். பட் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து க்ரோ பண்ணணும், இந்த யூடியூப் சேனலை வந்து இன்னும் வந்து க்ரோல கொண்டு போகணும், ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நான். ஆனா சக்சஸ்ஃபுல்லா வாரதும் வராதுதான் வியூஸ் ஆகிய உங்க கையில தான், சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்க கையில தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, நம்ம வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சாச்சு, யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சாச்சு. இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து சோர்ந்து போகாம பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அதுக்கு நீங்க வந்து எனக்கு சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து நேம். ஒருக்கா கூட நான் நேம சொல்றேன், கேஜே குக்கிங் அண்ட் பிளாக். இதுதான் நம்ம வந்து சேனலுக்கு நேம். உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, உங்க ரிலேட்டிவ் கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே என் சேனலை பற்றி நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க சொல்றது மாத்திரம் இல்ல, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இல்லாம இருந்தா எனக்கு சேனல் வந்து வளரவே செய்யாது. நீங்க வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். ஏன்னா 1 இயர்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபரா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்னும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வரைக்கும் 708 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தாதான் இந்த சேனல் வந்து க்ரோ ஆகும். இல்லைன்னா திரும்ப வந்து அந்த 1 இயர் முடிஞ்ச பிறகு திரும்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அதாவது நான் இதுவரைக்கும் நான் எவ்வளவு இது வீடியோ போட்டிருக்கனோ அது எல்லாமே அப்படியே போயிடும். திரும்ப ஒன்னுல இருந்தே நான் வந்து வீடியோ போட ஆரம்பிக்கணும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு போகாம இருக்கிறதுக்கு அதனால நீங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு தான் நான் நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து ஒரு புக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு நேம் நான் உங்களுக்கு காட்டி தரேன். அந்த புக்ஸை நீங்க வந்து நெட்ல எல்லாம் வந்திருக்கோம். அந்த புக்கு நீங்க வந்து பார்த்து அதை வாசித்து அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ நிறைய வருஷமா வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 9th, நான் எனக்கு தெரிஞ்சு அவ 9th படிக்கும் போதே எழுத ஆரம்பிச்சுட்டா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எல்லாமே அவ வந்து இப்போ வந்து எல்லா போயத்தையுமே அவ வந்து ரிலீஸ் பண்ணல. ஒரு கொஞ்சம் தான் அவ ரிலீஸ் பண்ணியிருக்கா. இது வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அவளை செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஆன்லைன்ல அவளுக்கு புக் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா வாங்கி படிங்க, அதை பார்த்து படிங்க, பார்த்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த நம்ம வந்து எப்போதுமே வந்து எதிர்பார்க்காதது நம்முடைய லைஃப்ல நடக்கும், அப்படிதானா? நாங்களும் வந்து அவ இந்த அளவுக்கு ஒரு புக் எங்களுக்கு தெரியவே செய்யாது, பேரண்ட்ஸ் எங்களுக்கு தெரியவே செய்யாது. அவ சைலண்டா எல்லாம் முடிச்சுட்டு அவ மாத்திரம்தான் அதுக்கு வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்ததும் எல்லாம் பண்ணதுமே அவ தான். நாங்க பேரண்ட்ஸ் நாங்க எந்த சப்போர்ட்டுமே அவளுக்கு பண்ணல. அவ தனிமையா இருந்து ஒவ்வொன்றுமே அவதான் வந்து நெட்ல வந்து இன்னைக்கு அது வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கும் அவதான் முயற்சி பண்ணி அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த புக்ஸை நீங்க கண்டிப்பா வாங்கி படிச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீழே இருக்கு பாத்தீங்களா, த அன்ஸ்போக்கன் லவ் ஃப்ரம் யுவர் POV. ஒருக்கா கூட சொல்றேன் அந்த புக்குக்கு நேம, த அன்ஸ்போக்கன் லவ் ஃப்ரம் யுவர் POV. இது வந்து Amazon.comல இருக்குது. கண்டிப்பா இந்த புக்கை நீங்க வாங்கி படிச்சுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க தொடர்ந்து எனக்கு சேனல் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் நெய்மையுமே நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு டிசம்பர் மாசம் நான் ஊருக்கு போகும்போது அதுல எவ்வளவு பேரு கமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நெய்ம் எல்லாம் எடுத்து குலுக்கல் போட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி 3 பிரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன். அந்த 3 பிரைஸுமே நல்ல ஒருத்துள்ள பிரைஸ் தான்
கொடுப்பேன். கொஞ்சமா கம்மியான ரேட்டுக்கான பிரைஸா இருக்காது, நல்ல ஒர்த்தான பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்திருக்கேன். எல்லாருமே என்கரேஜ் பண்றதுக்காக தான். நீங்க வந்து எவ்வளவோ ஒர்க் ஷெட்யூல் மத்தியில எனக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, என் சேனலை நீங்க பாக்குறீங்க. நீங்க பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூஸ் எனக்கு வருது, அதனால நம்ம சேனலை வந்து க்ரோ ஆகுது பாத்தீங்களா. அதனால கண்டிப்பா உங்களே நான் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். அதனால நீங்க வந்து என் சேனலை வந்து கண்டினியூவா பாருங்க, பார்த்துட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு நான் என் சேனல்ல வந்து நான் குக்கிங் பண்ணியிருந்தேன்னா அந்த குக்கிங் எப்படி இருக்குது, நீங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதை மாத்திட்டு இன்னும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட நான் அது பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அப்படி கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்றவங்களுக்கு நேம் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு கிறிஸ்மஸோட நாங்க ஊருக்கு போவோம். அந்த டைம்ல வந்து இதை வந்து குலுக்கல் போட்டு அதுல யாருக்கு வந்து 3 நபர் நேம் வருதோ, அது எந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் ஓகே. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். இல்ல வேற அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க சென்ட் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி ஒரு பிளான் நாங்க வச்சிருக்கோம். ஸோ உங்க சப்போர்ட் ரொம்பவே அவசியமா இருக்குது. உங்க சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சேனல் நெய்மை நான் ஒருக்கா கூட உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். கேஜே குக்கிங் அண்ட் பிளாக், இதுதான் எனக்கு சேனல் நேம். அதோடு கூட எனக்கு ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு புக்கு வந்து Amazon.comல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்குக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா த அன்ஸ்போக்கன் லவ் ஃப்ரம் யுவர் POV. இதுதான் வந்து அவளுக்கு புக்கு நேம். Amazon.comல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா வாங்கி படிச்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock நான் வந்து லைவ்ல வரதா இருக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே லைவ்ல வாங்க, வந்து நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் தாங்க, என்னை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. புதுசா நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்க வந்து லவ் தாங்க. Thank you. Bye. Tata. See you. Take care. Bye bye.